Good evening, sir. Good evening, ma. Screen view ஆகுதுங்களா? Visible இருக்கு sir. Okay. Chapter introduction கொடுத்துட்டு அப்புறம் எக்ஸாம் போய்க்கலாம் சார். கண்டிப்பாங்க சார். ஸோ வணக்கங்க. இன்னைக்கு நாம பார்க்க போற 1 மார்க் இருக்கிற லெசன் வந்துங்க 11ஆம் வகுப்புல வேதியியல் முதல் தொகுதியில் இருக்கக்கூடிய முதல் பாடம் வேதியியல் கணக்கீடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பாடம். இதுல வந்து நாம கெமிஸ்ட்ரியில அடிப்படையா பயன்படுத்தக்கூடிய கணக்கீடுகளை பத்தி தான் இதுல நாம பார்க்க போறோம். நாம இன்றைய வகுப்புல வந்து அதனுடைய ஒரு மதிப்பெண் வினா விடை தான் நாம பார்க்கறோங்க. இந்த லெசன்ல பொறுத்த வரைக்கும் அடிப்படையா நம்ம வேதியியல் பயன்படுத்தக்கூடிய கணக்கீடுகள்ல முக்கியமானது அணு எடை, மூலக்கூறு எடை, மோலார் நிறை. ஒரு அணுவில் இருக்கக்கூடிய புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் இதை பத்தியும் நாம் இதுல பார்த்திருப்போம். அதை விட அடிப்படையானது ஒரு அணுவினுடைய அணு எடை அப்படிங்கிறது அதனுடைய புரோட்டான்களின் எண்ணிக்கைக்கும் நியூட்ரான்களின் எண்ணிக்கையும் சேர்ந்தது. உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அப்படின்னா அதனுடைய அணு எடை 1. எக்ஸாக்டா சொல்லணும்னா 1.008 அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி அதுல எவ்வளவு புரோட்டான் எவ்வளவு நியூட்ரான் இருக்குதோ அதோட கூடுதல் தான் அந்த அணுவினுடைய அணு எடையா நாம பார்க்கிறோம். ரெண்டாவது மூலக்கூறு நிறைங்கிறது நீங்க எந்த மூலக்கூறு எடுத்துக்கிறீங்களோ அந்த மூலக்கூறில் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய எடைகளின் கூடுதல். ஃபார் எக்ஸாம்பிள் நாம ஹைட்ரஜன் மாலிகுல் H2 மூலக்கூறு எடுத்துக்கிறோம்னா அதோடைய அணு எடை 2, ஏன்னா 2 ஹைட்ரஜன் இருக்கும். நீர் மூலக்கூறு அப்படின்னா அதுல 2 ஹைட்ரஜன் 1 ஆக்சிஜன். ஸோ அதனுடைய அணு எடைகளின் கூடுதல் அதனுடைய மூலக்கூறு எடை அப்படின்னு பார்ப்போம். மோலார் நிறை, இதுல மோல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் அதிகமா பயன்படுத்தியிருப்போம். அந்த மோல் அப்படின்னு சொல்லக்கூடியது அதுல இருக்கக்கூடிய அடிப்படை அணுக்களினுடைய எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது. இதுல வந்து நம்மளுக்கு ஆக்சிஜன், குளோரின் தொடக்க காலத்துல பயன்படுத்தினாங்க. அப்புறமா நாம ரெஃபரன்ஸ் சொல்லக்கூடிய திட்ட அணுவா கார்பனை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுலயும் கார்பன் 12 அப்படிங்கிற ஐசோட்டோப். கார்பன்ல 12, 13, 14 ஐசோட்டோப் இருக்குது. அதுல 12 அப்படிங்கிற ஐசோட்டோப்பு 12 கிராம் எடை எடுக்கிறீங்கன்னா அது எவ்வளவு நிறை எவ்வளவு அணுக்களை வச்சிருக்குமோ அதற்கு சமமான அணுக்களை வச்சிருக்கிறது எல்லாமே 1 மோல் அப்படிங்கிறது தான் கணக்கு. அது வந்து நாம 1 மோல் அளவு இருக்கிற பொருளோட நிறையை தான் நாம மோலார் நிறைன்னு சொல்லுவோம். அந்த 1 மோல் அளவு இருக்கிற பொருளை நான் ஒரு இடத்துல வைக்கிறேன்னா அது எவ்வளவு இடத்த அடைச்சுக்குமோ அதுதான் அதனுடைய கன அளவு அப்படின்னு நாம சொல்லியிருப்போம். அதுபோக நம்மளுக்கு ஒரு மூலக்கூறுக்கு எப்படி நாம வாய்ப்பாடு எழுத போறோம் அப்படிங்கிற எளிய விகித வாய்ப்பாட்டையும் மூலக்கூறு வாய்ப்பாடும் இந்த பாடத்துல எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதுபோக மிக முக்கியமானது உங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றமும் ஒடுக்கமும். ஸோ ஒரு வினை எந்த ஒரு வினை நிகழுது அப்படின்னாலும் அதுல நிச்சயமா உங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றமோ ஒடுக்கமோ ஒருங்கே தான் நடக்கும். அதாவது சைமல்டேனியஸா ஆக்சிஜன் ஏற்றம் நடக்குதுன்னா அது போக ஒடுக்கமோ அங்க தொடர்ந்து நடந்திருக்கும். ஆக்சிஜன் ஏற்றம் அப்படிங்கிற வார்த்தையிலேயே இருக்கும் ஆக்சிஜன் ஏற்றப்பட்டு இருக்கிறது, ஏறி இருக்கிறது அப்படிங்கிற அர்த்தம். ஒன்னா ஆக்சிஜன் சேரணும், இல்லைன்னா உங்களுக்கு ஹைட்ரஜன் வெளியில போகணும், அல்லது எலக்ட்ரான் நீங்கணும். லாஸ் ஆஃப் எலக்ட்ரான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ஆக்சிஜன் ஏற்றம். ஒடுக்கம்னா ஆக்சிஜன் ஏற்றத்துக்கு என்ன சொல்றீங்களோ அது அப்படியே எதிர்ப்பதமா சொல்லணும். ஆக்சிஜன் சேர்ந்தா ஆக்சிஜன் ஏற்றம்னா, இங்க ஆக்சிஜனை நீங்கன்னா ஒடுக்கம், ஹைட்ரஜனை சேர்த்தீங்கன்னா ஒடுக்கம், எலக்ட்ரான் ஆட் ஆனாலும் அதுவும் ஒடுக்கம், எலக்ட்ரான் சேர்ந்தால் அதுவும் ஒடுக்கம். அதுபோக ஆக்சிஜனேற்ற எண் அப்படின்னா என்னன்னு அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஒரு அணுவின் மீது நாம கொடுக்கக்கூடிய எண், அந்த எண் எப்படி சார் வந்ததுன்னா அந்த அணுவானது நிலைப்புத்தன்மை அடையணும்னா எலக்ட்ரானை இழக்கும் அல்லது எலக்ட்ரானை வாங்கும்.
அப்படி இழந்தோ வாங்கியோ அது முழுவதும் நிரம்பிய மந்த வாயுவோட எலக்ட்ரான் அமைப்புக்கு மாறும். அப்படி மாறும்போது அதன் மீது வரக்கூடிய மின் சுமையை தான் நாம் ஆக்சிலேட்டர் எண் அப்படின்னு சொல்றோம். இது ஒரு தொகுதிக்கு ஆக்சிலேட்டர் எண் அப்படிங்கிறது பொதுவானதா இருக்கும். முதல் தொகுதியிலிருந்து 18 தொகுதி வரைக்கும் இருக்குன்னா அது தொகுதிக்கு தொகுதி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா மாறிடும். ஸோ இந்த பாடத்துல அதுபோக இறுதியா இருக்கக்கூடியது ஒரு சமன்பாட்டை சமன் செய்யறது. அதுவும் 2 முறையில, ஒன்று ஆக்சிலேட்டர் எண், இன்னொன்னு அயனி எலக்ட்ரான் முறையில எப்படி நாம் அதை சமன் செய்ய போறோம் அப்படிங்கிறத நாம் இதுல பார்க்க போறோம். இதுல முதல் 1 மார்க் அப்படிங்கிறது நாப் 40 மில்லி மீத்தேன் வாயுவானது 80 மில்லி ஆக்சிஜனை கொண்டு முழுமையாக எரிக்கப்படுகிறது. அறை வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள வாயுவின் கன அளவு அப்படின்னு கேட்கிறாங்க. இங்க நாம எது எது எடுத்திருக்கிறோம் அப்படின்னா மீத்தேன் வாயுவை நாம ஆக்சிஜன் கொண்டு முழுமையா நாம பர்ன் பண்றோம். வேதியியல் பாடம் 1. ஸோ இங்க நாம் எடுத்திருக்கக்கூடியது மீத்தேன் எடுத்திருக்கிறோம். இந்த மீத்தேன் என்ன பண்ண போறோம்னா ஆக்சிஜன் வச்சு நாம வினைக்கு உட்படுத்த போறோம். இது என்ன மாதிரியான வினை? மீத்தேனையும் ஆக்சிஜனையும் பயன்படுத்தி இருக்கிறோம் அப்படின்னா நாம 10வதுலயே படிச்சிருப்போம். 10ஆம் பாடத்துல வினைகளின் வகைகள் அப்படின்னு சொல்லி சேர்க்கை வினை, நீக்க வினை, இடப்பெயர்ச்சி வினை, இரட்டை இடப்பெயர்ச்சி வினை, அந்த மாதிரி இது ஆக்சிஜனை பயன்படுத்தி இருக்கக்கூடிய வினை. இந்த மாதிரி ஆக்சிஜன் உள்ள வரக்கூடிய வினை எல்லாத்துக்குமே ஒரு பேர் நாம சொல்லியிருப்போம். ஏதாவது ஞாபகம் இருக்குங்களா? இருக்குங்க சார். சொல்லுங்க. என்ன கேள்வி சார்? அதாவதுங்க சார், ஒவ்வொரு வகையான வினையும் நாம ஒரு சேர்க்கை வினை, நீக்க வினை அந்த மாதிரி நாம சொல்லுவோங்க. அதுல ஒரு வினைபடு பொருள் எடுத்து அதோட ஆக்சிஜனை சேர்க்கிறோம். ஆக்சிஜன் மட்டுமே உள்ள சேருது அப்படின்னா அந்த வகை வினைக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். அது ஆக்சிஜன் ஏற்றம்னு சொன்னீங்க. ஆக்சிஜன் ஏற்ற வினை. இது இந்த வினை என்னதுங்கன்னா எரிதல் வினை அப்படின்னு சொல்லுவாங்க. சோ மீத்தேனோட ஆக்சிஜன் சேரு, ஆக்சிஜன் உள்ள யூஸ் பண்ணி ஹீட் பண்ண போறோம்னா அங்க மீத்தேன் உங்களுக்கு எரிய ஆரம்பிச்சிடும். இதுல கார்பன் பிளஸ் ஆக்சிஜன் வச்சிருந்தாலும் அது கார்பனினுடைய எரிதல் வினை. இங்க மீத்தேனை யூஸ் பண்ணதுனால இது மீத்தேனுடைய எரிதல் வினை. அப்ப மீத்தேன் உங்களுக்கு எரியுது, பேர்ன் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன விளைபொருள் கிடைக்கும்னா கார்பன் ஆக்சிஜனோட சேர்றதுனால கார்பன் டை ஆக்சைடும், அதே மாதிரி ஹைட்ரஜன் ஆக்சிஜனோட சேர்றதுனால நீர் மூலக்கூறும் கிடைக்கும். இந்த மீத்தேன் அப்படிங்கிறது ஒரு ஹைட்ரோ கார்பன். இதுல மீத்தேன், ஈத்தேன், புரோப்பேன், பியூட்டேன் எதை நீங்க எடுத்திருந்தீங்கன்னாலும், கார்பன் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமாக நீங்க எடுத்திருந்தீங்கன்னாலும் அதோட ஆக்சிஜனை சேர்த்து நீங்க எரிக்கிறீங்கன்னா இறுதி விளைபொருள் கண்டிப்பா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடும் நீர் மூலக்கூறும் தான் கிடைக்கும். இப்ப இந்த சமன்பாட்டை நாம என்ன பண்ணணும்னா சமன் செய்யணும். ஏன்னா இடது பக்கம் இருக்கக்கூடிய அணுக்களினுடைய எண்ணிக்கையும் வலது பக்கம் இருக்கிற அணுக்களின் எண்ணிக்கையும் சமமா இருக்கணும். இப்போ இடது பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு கார்பன், வலது பக்கமும் ஒரு கார்பன், அப்ப இது சமமா இருக்கு. இடது பக்கம் உங்களுக்கு 4 ஹைட்ரஜன் இருக்கு, வலது பக்கம் 2 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால மோல்களின் எண்ணிக்கையை நாம இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகப்படுத்தணும். அப்ப முன்னாடி நாம 2 கொடுக்குறோம். அப்ப 2 4 ஹைட்ரஜன், இங்கேயும் 4 ஹைட்ரஜன். ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடுல 2, நீர் மூலக்கூறுல 2, ஆக மொத்தம் 4 ஆக்சிஜன் இருக்கு. இங்க 4 வரணுங்கிறதுனால 2ஆல பெருக்கிக்கிறோம். இப்ப இந்த வினையில பொறுத்த வரைக்கும் நாம 1 மோல் மீத்தேன் எடுத்திருக்கிறோம், 2 மோல் ஆக்சிஜனோடு வினைக்கு உட்படுத்தி இருக்கிறோம். இதுல எனக்கு என்னென்ன கிடைக்குது அப்படின்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடும் 2 மோல் நீரும் கிடைக்குது. அப்ப இதனுடைய வினை குணகம், அதாவது ஆங்கிலத்துல கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இதுல நம்மளுக்கு வினை குணகம் எப்படின்னா மீத்தேன் 1, ஆக்சிஜன் மூலக்கூறு 2 எடுத்திருக்கிறோம், கார்பன் டை ஆக்சைடு 1 கிடைக்குது, நீர் மூலக்கூறு 2 கிடைக்குது. இது இந்த வினையில நாம் எழுதியிருக்கக்கூடிய வினையிலிருந்து நாம எடுத்திருக்கக்கூடிய வினை குணகம். இங்க நமக்கு அந்த கீழே பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கக்கூடிய மீத்தேன் எவ்வளவுன்னா 40 மில்லி, ஆக்சிஜன் எவ்வளவு அப்படின்னா 80 மில்லி. நாம என்ன பண்ணிருக்கோம்னா முழுமையாக எரிக்கப்படுகிறதுங்கிற வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணிட்டோம், எதையுமே நாம மிச்சம் வைக்கல. அப்ப அப்படின்னு சொல்லும் போது இங்க நாம எடுத்திருக்கிற மீத்தேனுடைய அளவு அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 40 மில்லி.
ஆக்சிஜனுடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 80 மில்லி. நீங்க வந்து ஒரு மீத்தேன் 2 ஆக்சிஜனோட சேர்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம்? ஒரு கார்பன் டை ஆக்சைடு உங்களுக்கு கிடைக்குது. நீர் மூலக்கூறு எவ்வளவு கிடைக்குதுன்னா 2 நீர் மூலக்கூறு கிடைக்குது. இப்ப மீத்தேன் நாம 1 மோல் எடுக்காம நாம 40 மில்லி எடுத்திருக்கிறோம். ஆக்சிஜன் வந்து 2 எடுக்காம 80 மில்லி எடுத்திருக்கும். அப்போ 1ங்கிறது 40 மில்லியாவும் 2ங்கிறது 80 மில்லியாவும் மாறி இருக்கு. அப்போ எனக்கு எவ்வளவு வினைபடு பொருள் எடுத்திருக்குன்னா 40 மில்லி மீத்தேன் 80 மில்லி ஆக்சிஜனோடு. அப்போ இது 1:2 ரேஷியோ. அப்போ உங்களுக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குன்னா மீத்தேன் 1ங்கிறது 40 மில்லியா மாறி இருக்குன்னா கிடைக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவும் எவ்வளவுதான் கிடைக்கும்னா 40 மில்லி. நீரோட அளவு உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா இது 80 மில்லி கிடைக்கும். அப்போ இந்த வினையில உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வினை விளை பொருளினுடைய அளவு அப்படிங்கிறது 40 மில்லி கார்பன் டை ஆக்சைடு 80 மில்லி நீர் மூலக்கூறு அப்படிங்கிறது உங்களுக்கு இதுல கிடைக்கும். அப்போ இந்த இடத்துல டவுட் இருந்தா நீங்க உடனடியா கேட்டுக்கலாம். பொன் ஸ்ரீதர், அப்சனா அங்க சார் பண்ணும்போது நீங்க கேட்டுக்கலாம். அப்போ ஏன்னா அது ஃபுல்லா நிறைய கிளாஸ் போன பிறகு கேட்கறத விட முதல்ல கேட்டீங்கன்னா அது ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சார். கேரி ஆன் சார். சரிங்க சார். ஸோ அப்போ இந்த வினையில நம்மளுக்கு கேள்வி இதோட முடியுது அப்படின்னு, அதாவது முதல் ஃபுல் ஸ்டாஃபோட முடியுது அப்படின்னா இந்த கேள்விக்கு உண்டான ஆன்சர் 40 மில்லி கார்பன் டை ஆக்சைடும் 80 மில்லி H2O வாயு. ஆனா இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அடுத்த லைன்ல அறை வெப்பநிலைக்கு அப்படிங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. அறை வெப்பநிலைக்குன்னா நாம இப்ப இருக்கக்கூடிய அறையினுடைய வெப்பநிலை, அதாவது சாதாரண வெப்பநிலை. சாதாரண வெப்பநிலையில நீங்க மீத்தேனை வந்து பேர்ன் பண்ணிருக்கீங்க, எரிக்கிறீங்கன்னா அதுல வந்து கார்பன் டை ஆக்சைடும் நீரும் கிடைக்கும். ஆனா கார்பன் டை ஆக்சைடு வாயுவா இருக்கும், நீரும் வாயுவா இருக்கும். ஏன்னா அது அதிக வெப்பநிலையில் இருக்கு. நீங்க இந்த வாயு கலவையை குளிர வைக்கும் போது உங்களுக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா H2O அப்படின்னு சொல்லக்கூடிய நீராவி உங்களுக்கு குளிர்ந்து நீரா மாறிடும். அப்ப வினை விளைபொருள்ல என்ன மட்டும்தான் இருக்கும்? வாயு நிலைமையில அப்படின்னா, ஏன்னா கேட்டிருக்கிறது எஞ்சியுள்ள வாயுவின் கன அளவு. வாயு நிலைமையில இருக்கக்கூடியது கார்பன் டை ஆக்சைடு மட்டும்தான் இருக்கும். நீர் மூலக்கூறுங்கிறது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா திரவமா மாறிடும். அப்ப இந்த 1 மார்க் கேன்சர் அப்படிங்கிறது 40 மில்லி கார்பன் டை ஆக்சைடு வாயு. கேள்வி முதல் புல் ஸ்டாப்போட இருந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் செகண்ட் ஆப்ஷன். அறை வெப்பநிலைக்கு குளிர்விக்கப்பட்ட பிறகு எஞ்சியுள்ள வாயுவின் கன அளவு அப்படின்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு ஆன்சரா வரும். ரெண்டாவது தனிமம் எக்ஸ் அப்படிங்கிறது நாம் எடுத்திருக்கிறோம். இந்த எக்ஸ் அப்படிங்கிற தனிமத்தினுடைய ஐசோடோப்புகளினுடைய இயைபு பின்வருமாறு கொடுத்திருக்காங்க. அதாவது எக்ஸ் 200 அப்படிங்கிறது எவ்வளவு பர்சன்டேஜ் இருக்குன்னா 90%. எக்ஸ் 199 அப்படிங்கிறது 8%. 202 அப்படிங்கிறது 2% இருக்குன்னா இயற்கையில் கிடைக்கக்கூடிய தனிமம் எக்ஸினுடைய தோராய அணு நிறை மதிப்பு. ஸோ நாம வந்து ஒரே ஒரு அணுதாசர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அந்த ஒரு அணுவினுடைய அணு நிறை அப்படிங்கிறது அதில் இருக்கக்கூடிய புரோட்டான் மற்றும் நியூட்ரான்களினுடைய கூடுதலுக்கு சமம். ஆனா நீங்க எடுத்துக்கிட்ட அணு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐசோடோப்பா இருந்துச்சு அப்படின்னா அதற்கு நாம என்ன பண்ணணும்? அதனுடைய அணு நிறைகளினுடைய சராசரி மதிப்பை தான் நாம இதில் எடுக்கணும். ஸோ இங்க வந்து நாம எக்ஸ் அப்படிங்கிற ஐசோடோப் எடுத்திருக்கிறோம். அது 3 விதமான ஐசோடோப்ல எக்ஸ் என்ற அணு எடுத்திருக்கிறோம். அது 3 விதமான ஐசோடோப் இயைபுல இருக்கு. அப்ப இதுல நாம தோராய அணு நிறை மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது வந்து சராசரி அணு நிறை மதிப்பு கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஃபார்முலா அப்படிங்கிறது ரெண்டாவது 1 மார்க். சராசரி அணுநிறை. சராசரி அணுநிறை எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இங்க நீங்க எடுத்துக்கிட்ட ஐசோடோப்புகளுடைய அணு நிறைகளையும் அது இயற்கையில கிடைக்கக்கூடிய சதவீதத்தையும் நீங்க பெருக்கணும். ஸோ இதோட ஃபார்முலா அப்படிங்கிறது ஐசோடோப்பின் நிறை நிறைங்கிறது இந்த இடத்துல அணு நிறைய சொல்லணும் இன்ட்டு சதவீதம். இது வந்து இயற்கையில கிடைக்கக்கூடியது டிவைடட் பை 100.
இது வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட ஐசோடோப் இருந்ததுன்னா முதல் ஐசோடோப்பின் நிறை இன்ட்டு அதனுடைய சதவீதம் பிளஸ் இரண்டாம் ஐசோடோப்பின் நிறை இன்ட்டு அதனுடைய சதவீதம் இப்படி எடுக்கணும். அப்படின்னா முதல் ஐசோடோப்பின் அணுநிறை இன்ட்டு அதனுடைய சதவீதம் பிளஸ் இரண்டாம் ஐசோடோப்பின் அணுநிறை இன்ட்டு இதனுடைய சதவீதம் மொத்தமா டிவைடட் பை இங்க 100 அப்படிங்கிறது எதை கொடுக்கறோம்னா இங்க நீங்க எடுத்திருக்கக்கூடிய அந்த சதவீதங்களினுடைய கூடுதல். இங்க முதல் அணு ஐசோடோப்பினுடைய சதவீதம் இருக்கும், இரண்டாவது ஐசோடோப்பினுடைய சதவீதம் இருக்கும். அந்த சதவீதங்கள் எல்லாத்தையும் கூட்டி தான் என்ன பண்ணணும், 100 அப்படின்னு நீங்க போடணும். அப்போ முதல் அணுவின் முதல் ஐசோடோப்பின் சதவீதம் கூட்டல் இரண்டாம் ஐசோடோப்பின் சதவீதம். ஸோ முதல் ஐசோடோப்பின் சதவீதம் பிளஸ் இரண்டாம் ஐசோடோப்பின் சதவீதம். அப்போ இந்த கணக்குல நாம் அதுல என்ன எடுத்திருக்கிறோம் அப்படின்னா இதுல எக்ஸ் 200 அப்படிங்கிறது நாம 90%, எக்ஸ் 199 அப்படிங்கிறது 8%, எக்ஸ் 202 அப்படிங்கிறது நாம 2% எடுத்திருக்கிறோம். அப்ப இந்த இடத்துல நம்ம ஃபார்முலாவை உள்ள நாம் அப்ளை பண்ணும்போது ஈக்குவல் டு முதல் ஐசோடோப்பின் அணுநிறை அப்படிங்கிறது எக்ஸ் 200. அப்போ 200 இன்ட்டு 90 பிளஸ் 199 இன்ட்டு 8 பிளஸ் 202 இன்ட்டு 2 டிவைடட் 90 பிளஸ் 8 98 பிளஸ் 2 100 ஈக்குவல். அப்போ 200 மன்னிக்கணும் 90 இன்ட்டு அப்படின்னா எவ்வளவு தங்க வரும்? ஸோ அது மல்டிப்ளை பண்ண 18 அப்படின்னா 18,000 வரும். பிளஸ் 199 இன்ட்டு 8 அப்படிங்கிறது 1592 வரும். பிளஸ் 202 இன்ட்டு 2 அப்படிங்கிறது உங்களுக்கு 404 வரும் டிவைடட் பை 100. அப்போ இதை நீங்க கூட்டுறீங்கன்னா 92 பிளஸ் 199 426 அப்போ 96 கிடைக்கும் டிவைடட் பை 100. அதை 100ஆல நீங்க வகுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடியது 199.96 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த கணக்குல உங்களுக்கு நாம் எடுத்திருக்கக்கூடியது சராசரி அணுநிறை. இது வந்து ஐசோடோப்பின் நிறை இன்ட்டு சதவீதம் டிவைடட் பை 100. இந்த மேலக்கிற ஃபார்முலாவை எக்ஸ்பேண்ட் பண்றோம் அப்படின்னா விரிவாக்கி எழுதுறோம்னா முதல் ஐசோடோப்பின் அணுநிறை இன்ட்டு அதனுடைய சதவீதம் இயற்கையில் கிடைக்கக்கூடிய சதவீதம் கூட்டல் இரண்டாம் அணுவினுடைய ஐசோடோப்பின் அணுநிறை இன்ட்டு அது இயற்கையில் கிடைக்கக்கூடிய சதவீதம் டிவைடட் பை அந்த முதல் ஐசோடோப்பின் சதவீதம் பிளஸ் இரண்டாம் ஐசோடோப்பின் சதவீதம். எத்தனை எடுக்கிறீங்களோ அவர் கூட்டணும்.
நாம் எடுத்துக்கிட்டது எக்ஸ் அப்படிங்கிற அணு, அது என்ன அணுன்னு தெரியாது. ஆனா அதில் வந்து 200 அப்படிங்கிற ஐசோடோப் வந்து உங்களுக்கு 90%, 199 அப்படிங்கிற ஐசோடோப் வந்து 8%, 202 அப்படிங்கிற ஐசோடோப் உங்களுக்கு 2% இருக்கு. இப்போ இதுக்கு நான் ஃபார்முலா அப்ளை பண்றேன்னா முதல் ஐசோடோப்பின் அணு நிறைனா 200. இப்போ 200 இன்ட்டு அதனுடைய சதவீதம் 90 கூட்டல் அதே மாதிரி 199 இன்ட்டு 8 கூட்டல் அதே மாதிரி 202 இன்ட்டு 2. அப்போ இதெல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் எவ்வளோ கிடைக்குதுன்னா 199.96. ஸோ இதுக்கு உண்டான ஆன்சர் அப்படிங்கிறது இங்க எங்க இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கொடுக்கப்பட்டதுல உங்களுக்கு 201, 202, 199, 200 உங்களுக்கு கிடைச்சது 199.96. அப்போ இது அப்ராக்சிமேட்டா நீங்க என்னன்னு வச்சுக்கலாம்னா 200 வச்சுக்கலாம். அப்போ இந்த 1 மார்க்கு ஆன்சர் அப்படிங்கிறது 200U. மூன்றாவது 1 மார்க் கூற்று. ஸோ இதுல என்ன கொடுத்துருக்குன்னா 2 மோல் குளுக்கோஸ் அப்படின்னா அதுல 12.044 இன்ட்டு 10⁻23 குளுக்கோஸ் மூலக்கூறுகள் இருக்கும். 1 மோல் அப்படின்னா அதுல 6.022 இன்ட்டு 10⁻23 அப்படிங்கிற அணுக்கள் இருக்கும். காரணம் இதுல 1 மோல் அளவுல எந்த பொருள் உள்ள உட்பொருட்களின் எண்ணிக்கை 6.022 இன்ட்டு 10⁻22. இதுல 2 கொடுத்திருக்கிறாங்க, ஒன்று கூற்று மற்றொன்று காரணம். இது கூற்று காரணத்துல உங்களுக்கு கூற்று சரி, காரணம் தவறு. ஏன் காரணம் தவறுன்னு சொல்ல முடியுங்களா? சார் என்ன கேட்டீங்க? ஏன்னா இங்க உங்களுக்கு இருக்கு, அதாவது இங்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கூற்று காரணத்துல கூற்று சரியானது, காரணம் தவறானது. 1 மோல் அளவுள்ள எந்த ஒரு பொருளிலும் உள்ள உட்பொருட்களுடைய எண்ணிக்கை 6.022 இன்ட்டு 10⁻22 அப்படிங்கிற காரணம் தவறான காரணம். ஏன் தவறான காரணம்னு சொல்றோம்னு கேட்டேன். ஏன்னா கூற்றில் இருக்கிற மதிப்பை பாருங்க, காரணத்தில் இருக்கிற மதிப்பு பாருங்க, அதுலயே உங்களுக்கு ஆமாங்க சார். சொல்லுங்க. 6.022 0.2. அடுத்தது கரெக்ட் ஆன்சர் கிட்ட வந்துட்டீங்க. 22 அதுக்கப்புறம் அப்புறம் 10⁻23 வரணும் சார். வெரி குட், அவ்வளவுதான் ஆன்சர். அப்ப இங்க 10⁻23 வரணும். அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 22ன்னு பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்படின்னா இந்த இதுல பொறுத்த வரைக்கும் கூற்று சரியானது, காரணம் தவறானது. அப்ப அப்படின்னு பார்த்தா இதற்கு ஆன்சர் அப்படிங்கிறது தேர்ட் ஆப்ஷன். கூற்று ஏங்கிறது சரி, காரணம் ஆறுங்கிறது தவறு. இது வந்து அஷரண்ட் ரீசன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அடுத்தது நாம் பார்க்க வேண்டியது 4வது 1 மார்க். கார்பன் அப்படிங்கிறது கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு எனும் 2 ஆக்சைடுகளை உருவாக்குகிறது எனில் எந்த தனிமத்தினுடைய சமான நிறை மாறாம இருக்குது அப்படின்னு நீங்க கண்டுபிடிக்கணும். முதல்ல அதற்குண்டான விடையை நாம் எழுதிக்கிறோம். கார்பன் மோனாக்சைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடு இதுல 4th 1 மார்க் மன்னிக்கணும். இங்க கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடு மன்னிக்கணும், முதல்ல கார்பன் மோனாக்சைடு அப்படிங்கறது கொடுத்திருக்குது. அப்போ இதுல பாத்தீங்கன்னா 2 ஆக்சிஜன் இருக்கு. அப்ப இங்க 2, இங்க வந்து உங்களுக்கு 2 கார்பன். இதே மாதிரி அடுத்தது நம்மளுக்கு கார்பன் ஆக்சிஜனோட சேர்ந்து உங்களுக்கு என்ன பண்ணிருக்குன்னா கார்பன் டை ஆக்சைடை கொடுக்குது. இந்த 2 அணுவுல எதனுடைய சமான நிறை அப்படிங்கிறது உங்களுக்கு மாறாம இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க.
வெரி குட். ஏன்னா இந்த சமன்பாட்டை நாம அப்சர்வ் பண்ணும் போதே நம்மளுக்கு ஆக்சிஜனோட அளவு தான் மாறாம இருக்கு. சமன்பாட்டுல இங்க கார்பனோட அளவு 2 இருக்கு. கார்பன் மோனாக்சைடு உருவாகும் போது, கார்பன் டை ஆக்சைடு உருவாகும் போது கார்பனோட அளவு வந்து நம்மளுக்கு 1. ஸோ முதல் இதுல வந்து 2 கார்பன் ஒரு ஆக்சிஜனோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. கீழே இருக்கக்கூடியதுல ஒரு கார்பன் ஒரு ஆக்சிஜனோட ஒரு ஆக்சிஜன் மூலக்கூறோட ஜாயிண்ட் ஆயிருக்கு. அப்போ இங்க பொறுத்த வரைக்கும் முதல் கேஸ்ல நம்மளுக்கு 2 கார்பன் அப்படின்னா கார்பனோட அணியறை 12 கிராம். அப்படின்னா 2 × 12 கிராம் கார்பன் அப்படிங்கிறது 32 கிராம் ஆக்சிஜனோட நம்மளுக்கு இணைஞ்சிருக்கு. அப்போ இதுல பாக்குறப்ப நம்மளுக்கு 24 கிராம் கார்பனை நாம 32 கிராம் ஆக்சிஜனோட சேர்த்துதான். உங்களோட ஸ்கிரீன் விசிபிளா இல்ல சார். ஒரு நிமிஷம். ஃபுல்லா வியூ ஆகலைங்களா இல்ல பிளாடரா இருக்கா? உங்களோட அந்த சுவாமி படம் மட்டும்தான் சார் தெரியுது. நீங்க எழுதுறது எதுவுமே தெரியல. ஒரு நிமிஷம். இருங்க மேம், இப்போ புக் ஓபனா இருக்குது தெரியுதுங்களா? தெரியலங்க சார். ஒரு நிமிஷம். presentation, entire screen, window, share. இப்பங்க இப்போ வியூ ஆகல. வியூ ஆகல சார். ஒரு நிமிஷம். என்டையர் ஸ்கிரீன்ல இதை தொடரும். ஷேர் அப்சனா, உங்களுக்கும் தெரியல இல்ல அப்சனா? மேம் இப்பங்க விசிபிள் ஆயிருக்கு சார். இப்ப விசிபிள் ஆகுதுங்களா மேம்? உங்களுக்கு ஆகுதா மேம்? எனக்கு சாரோட அந்த சுவாமி படம் மட்டும்தான் தெரியுது. எனக்கு புக் விசிபிளா இல்ல மேம். விசிபிள் ஆயிருக்கு மேம். அப்படின்னா சரிங்க சார். அவங்களுக்கு விசிபிளா இருந்தா ஓகே சார். தங்க ஒரு நிமிஷம். ஒரு வாட்டி லெஃப்ட் ஆகி மறுபடியும் ஜாயின் பண்ணுங்க மேம். தங்க இப்போ ஸ்கிரீன்ல நான் எழுதி இருக்கிறது அது வியூ ஆகுதுங்களா? தெரியுது மேம். தெரியுது சார். அப்போ இங்க நெட்வொர்க் இஷ்யூவா இருக்குமே. உங்களுக்கு முதல்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ண எல்லா 1 மார்க்கும் விசிபிள் ஆச்சு தானே? ஆமா சார், தெரிஞ்சது சார். இப்போ தெரியுது சார். இப்போ தெரியுது. ஓகே நன்றிங்க. இப்போ இந்த மன்னிக்கணும், இந்த 1 மார்க்ல கார்பன் மோனாக்சைடு கார்பன் டை ஆக்சைடு ரெண்டுமே நம்மளுக்கு ஆக்சைடை ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 24 கிராம் கார்பனை 32 கிராம் ஆக்சிஜனோட சேர்த்திருக்கிறோம். ரெண்டாவது கேஸ்ல பொறுத்த வரைக்கும் 12 கிராம் கார்பனை நாம 32 கிராம் ஆக்சிஜனோட நாம சேர்த்திருக்கிறோம். அப்ப இதுல ஆக்சிஜனோட சமான நிறை அப்படிங்கறத நம்மளுக்கு மாறாம இருக்கு. ஸோ அடுத்த 1 மார்க், 5வது 1 மார்க். இணைதிறன் 3 கொண்ட உலோக தனிமத்தின் சமான நிறை 9 கிராம் ஈக்குவல் இன்வெர்ஸ் அப்படின்னா அதோட நீரற்ற ஆக்சைடினுடைய மூலக்கூறு நிறை அப்படின்னா என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ இங்க இணைதிறன் 3 கொண்ட உலோக தனிமத்தின் சமான நிறை. ஸோ 5வது 1 மார்க். நாம் இதுல என்ன எடுக்க போறோம் அப்படின்னா இணைதிறன் 3 கொண்ட அப்படின்னா நம்மளுக்கு உலோகம் அப்படின்னா ஆங்கிலத்துல மெட்டல், நாம எம்னு வச்சுக்கிறோம். இணைதிறன் 3 கொண்ட அப்படின்னா M3+. இப்ப இதற்கு வந்து சமான நிறை அப்படிங்கிறது மட்டும்தான் கொடுத்திருக்கிறாங்க. இதற்கு நாம மூலக்கூறு நிறை முதல்ல மன்னிக்கணும், முதல்ல அணு நிறை கண்டுபிடிக்கணும், அப்புறம் அதோட ஆக்சிஜனை நாம சேர்க்கணும். நம்மளுக்கு சமான நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா
சமான நிறை அப்படிங்கிறது உலோகத்தினுடைய நிறை. உலோகத்தினுடைய நிறை டிவைடட் பை சமான காரணி. இந்த சமான காரணி அப்படின்னு சொல்லக்கூடியது அமிலம், காரம், ஆக்சிஜன் ஏற்றி, ஆக்சிஜன் ஒடுக்கி, உப்பு, இதை பொறுத்து நம்மளுக்கு மாறும். இந்த சமான காரணிங்கிறது நீங்கள் அமிலத்திற்கு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா அது எவ்வளவு H+ கொடுக்குமோ அதுதான் அதனுடைய மதிப்பு. HCl அப்படின்னா அது ஒரு H+ கொடுக்கும். அப்ப சமான காரணியுடைய மதிப்பு 1. H2SO4 அப்படின்னா அது 2 H+ கொடுக்கும். இதே மாதிரி காரம் எடுத்து ஓபன் ஆயிருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணு. எவ்வளவு OH- கொடுக்குமோ அதுதான் அதனுடைய சமான காரணியினுடைய மதிப்பு. இப்ப நம்மளுக்கு இங்க கொடுக்கப்பட்ட சமான காரணியினுடைய மதிப்பு இங்க எவ்வளவு அப்படின்னா 9 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். உலோகத்தினுடைய நிறை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதை அப்படியே எழுதிக்கிறோம். உலோகத்தின் நிறை டிவைடட் பை இங்க சமான காரணின்னா இங்க இணைதிறன் 3 கொண்ட அப்படின்னா அது 3 எலக்ட்ரான்களை இழந்திருக்கும். அப்படின்னா அதோட சமான காரணியினுடைய மதிப்பு எவ்வளவு அப்படின்னா 3. இது உங்களுக்கு கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ், இது உங்களுக்கு ஈக்குவலன்ட். அப்ப இது ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்றீங்க அப்படின்னா உலோகத்தின் நிறை கிடைச்சிரும். ஸோ இங்க உங்களுக்கு இந்த உலோகத்தினுடைய நிறை அப்படிங்கிறது 9 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் இன்ட்ரு 3 ஈக்குவலன்ட். ஈக்குவலன்ட் இன்வர்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 27 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். இது உலோகத்தினுடைய நிறை. நம்மளுக்கு கேட்டிருக்கிறது என்னது அப்படின்னா உலோகத்தின் நிறை அவங்க கேட்கல, உலோக ஆக்சைடு கேட்டிருக்கிறாங்க. இப்போ உலோகம் அப்படிங்கிறது 3+, ஆக்சிஜன் அப்படிங்கிறதுடைய ஆக்சிஜனேட்டர் எண் 2-. அப்ப இந்த ரெண்டுலையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதோட சார்ஜ் ஈக்குவல் பண்ணணும். இப்போ உலோகம் 3+, ஆக்சிஜன் 2-. நீங்க இது இப்படியே சேர்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு MO+ அப்படின்னு கிடைக்கும். இதோட அர்த்தம் உங்களுக்கு இரண்டும் அதோட மின் சுமைகளை நாம சமப்படுத்தல. இப்ப சமப்படுத்துறதுக்காக நாம என்ன பண்ணணும்னா இதோட சார்ஜால, அதாவது ஆக்சிஜனுடைய மின்சுமையால உலோகத்தையும் உலோகத்தினுடைய மின்சுமையால ஆக்சிஜனையும் பெருக்கணும். அப்படின்னா நீங்க எவ்வளவு M3+ எடுக்கணும்னா 2, எவ்வளவு O2- எடுக்கணும் அப்படின்னா 3. அப்ப இதோட ஃபார்முலா M2O3 அப்படின்னு கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல இதை நீங்க பிரிக்கிறீங்கன்னா இந்த 3 M-க்கு மேல போயிடும் சார்ஜ். அப்படின்னா M3+, இது எவ்வளவு இருக்குன்னா 2 தடவை இருக்கு. அப்ப 2 பிளஸ் இந்த 2 ஆக்சிஜனுக்கு மேல போயிடும் 2 - 3. அப்போ 2 உலோகத்தையும் நீங்க 3 ஆக்சிஜைடையும் நீங்க இதுல எடுத்திருக்கணும். இதுக்கு பேர் உலோக ஆக்சைடு. இப்ப இந்த உருவாகக்கூடிய இந்த ஆக்சைடினுடைய நிறை தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப ஆக்சைடின் நிறை எதோடது? உலோக ஆக்சைடின் நிறை. M2O3. அப்போ இங்க M அப்படிங்கிறது 2 இருக்கு, பிளஸ் ஆக்சிஜன் அப்படிங்கிறது 3 இருக்கு. உலோகத்தினுடைய நிறை அப்படின்னா உலோகம் M அப்படின்னா அதோட நிறை எவ்வளவு கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறோம் நாம இங்க 27ங்களா? அப்ப 27 × 2 பிளஸ் இது ஆக்சிஜனுக்கு 16 × 3 பிளஸ் 48. இப்போ 102 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப நீங்க எடுத்துக்கிட்ட அந்த உலோக ஆக்சைடுடைய நிறை அப்படிங்கிறது 102 கிராம். ஸோ கேள்வி நம்மளுக்கு அதுதான் கேட்டிருக்கிறாங்க. இணைதிறன் 3 கொண்ட உலோக தனிமத்தினுடைய சமான நிறை 9 கிராம் ஈக்குவலன்ட் இன்வர்ஸ். அதன் நீரற்ற ஆக்சைடின் மூலக்கூறு நிறை அப்படின்னா அதுல நீர் நாம சேர்க்கறது இல்லை. இங்க பொதுவா நாம இங்க எடுத்திருக்கக்கூடிய அணு அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இது அலுமினியம். ஏன்னா அலுமினியத்தினுடைய அணு எடை தான் உங்களுக்கு 27ங்கிறது கிடைக்கும். அப்ப M3+ அப்படின்னு எடுத்துட்டா சமான நிறை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா உலோகத்தினுடைய நிறை டிவைடட் பை சமான காரணி. சமான காரணிங்கிறது அது அமிலம் காரமை பொறுத்து மாறும். அமிலமா இருந்தா H+ எவ்வளவு கொடுக்குதுங்கிற மதிப்பு சொல்லணும், காரமா இருந்தா OH- எவ்வளவு கொடுக்குதுங்கிற மதிப்பு சொல்லணும்,
அதே மாதிரி ஆக்சிஜன் ஏற்றி ஒடுக்கியா இருந்ததுன்னா எவ்வளவு எலக்ட்ரான்கள் பரிமாற்றம் அடைஞ்சது அல்லது ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படிங்கறத சொல்லணும். கொடுத்துதான் வாங்குச்சா. இங்க 3+ அப்படிங்கிறதுனால இது 3 எலக்ட்ரான்கள் இழந்திருக்கும், அதனால கீழே நாம 3 கொடுத்திருக்கிறோம். நிறை வேணும்னா சமான நிறையும் இதையும் மல்டிப்ளை பண்ண உங்களுக்கு அதனுடைய நிறை கிடைச்சிடும். உலோக ஆக்சைடுக்கு வேணும்னா உலோகத்தினுடைய நிறை 3+, ஆக்சிஜனுடைய நிறை மன்னிக்கணும், உலோகத்தினுடைய மின்சுமை 3+, ஆக்சிஜனுடைய மின்சுமை 2-. இதை வச்சு ஒரு மூலக்கூறு வாய்ப்பாடு எடுக்கிறோம்னா நம்மளுக்கு உலோகம் 2, ஆக்சிஜன் 3 கிடைக்கும். இதுல அந்த உலோக ஆக்சிஜனுடைய நிறை நாம கண்டுபிடிக்கிறதுக்கு அந்த அணுக்களினுடைய அணு நிறைகளை நாம அதனுடைய எவ்வளவு எடுத்திருக்கிறோம் அப்படிங்கிற எண்ணால பெருக்கி கூட்டுறீங்கன்னா உங்களுக்கு மொத்த மதிப்பு கிடைச்சிடும். 6வது 1 மார்க். 0.018 கிராம் எடையுள்ள நீர்த்துளியில் உள்ள நீர் மூலக்கூறுகளின் எண்ணிக்கை அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு நிறை கொடுத்துட்டாங்க, மூலக்கூறுகளின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கணும். பொதுவா மோல் அப்படின்னா நிறையிலிருந்து மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா நம்மளுக்கு இருக்கும் இல்லைங்களா? இந்த ஃபார்முலா தெரிஞ்ச சொல்றீங்களா? நிறை கொடுத்துட்டாங்க, மோல்களின் எண்ணிக்கை நாம கண்டுபிடிக்கணும். ஸோ நம்மளுக்கு வந்து நிறை கொடுத்துட்டாங்க, மோல் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மோல் ஈக்குவல் டு நிறை டிவைடட் பை மோலார் நிறை. ஸோ இப்போ நாம எடுத்துக்கிட்ட கணக்குல நாம நீர் மூலக்கூறு அப்படிங்கிறது எவ்வளவு எடுத்திருக்கிறோம்? (0.018 கிராம் அப்படிங்கிற அளவுக்கு நாம் எடுத்திருக்கிறோம். அப்ப அதுதான் நம்மளுக்கு அதனுடைய நிறை. அப்ப நீர் மூலக்கூறு H2O. இதுல மோலார் நிறை நாம கண்டுபிடிக்கணும்னா ஹைட்ரஜன் 2 வச்சிருக்கிறோம், ஆக்சிஜன் நாம 1 வச்சிருக்கிறோம். ஹைட்ரஜனுடைய அணு நிறை அப்படிங்கிறது 1, அதாவது 1.008 அது அப்படி எடுக்கணும். இப்போ ஹைட்ரஜனுக்கு வந்து 2, ஆக்சிஜனுக்கு வந்து 16. மொத்தமா உங்களுக்கு எவ்வளவு மதிப்பு வரும் அப்படின்னா 18. இதுதான் அதனுடைய மோலார் நிறை. ஒரு மோல் நீர் மூலக்கூறு அப்படின்னா அதனுடைய மோலார் நிறை அப்படிங்கிறது உங்களுக்கு 18. இப்போ இதுல நாம மோல் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்மளுக்கு மோல் வேணும்னா n அப்படிங்கிறது 0.018 டிவைடட் பை 18 அப்படிங்கிறது வரும். 0.018 அப்படிங்கிறத 18 × 10⁻³ எழுதலாம். அப்போ 18 கேன்சல் பண்ணிடலாம். அப்போ இதுல மோல்கள் எண்ணிக்கை எவ்வளவு கிடைக்குங்க? 10⁻³ மோல். ஸோ அப்படியே நீங்க ஒரு கூற்று காரணம்ல காரணம் தவறானது, ஏனெனில் அதனுடைய மதிப்பு மாறி இருக்கிறது அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க இல்லைங்களா? அதைத்தான் இங்க பயன்படுத்த போறோம். ஒரு மோல் அளவுள்ள பொருள் அப்படின்னா அதுல அலகற்ற எண்ணிக்கையிலான அணுக்களோ மூலக்கூறுகளோ என்ன எடுத்திருக்கிறீங்களோ அது அவ்வளவு இருக்கும். ஒரு மோல் அளவுள்ள பொருள்னா அதுல இருக்கக்கூடிய அவகேற்ற எண்ணிக்கையிலான அணுக்களின் எண்ணிக்கை, அதாவது அவகேற்ற எண் எவ்வளவோ அவ்வளவு அணுக்கள் தான் அதுக்குள்ள இருக்கும். அப்போ ஒரு மோல் அப்படின்னா அது எதற்கு சமமா இருக்கும்? அந்த மதிப்பை சொல்லுங்க. (6.022 × 10⁻23). இது வந்து அணுக்களோ மூலக்கூறுகளோ என்ன இருந்தாலும் நம்மளுக்கு இதுதான் நாம் எடுத்துக்க போறோம். அப்போ ஒரு மோல் நீர் அப்படின்னா அதுல எவ்வளவு நீர் மூலக்கூறுகள் இருக்கும்? 6.022 × 10⁻23 நீர் மூலக்கூறுகள் இருக்கும். நம்மளுக்கு 10⁻³ மோல் அப்படின்னு நீங்க எடுத்திருந்தீங்கன்னா இந்த அவகேற்ற எண்ணோட 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். 22 × 10⁻23 × 10⁻³ அப்போ மொத்தமா எவ்வளவு கிடைக்குன்னா 6.022 × 10⁻20 நீர் மூலக்கூறுகள் இதுக்குள்ள இருக்கும். அப்போ நீங்க எடுத்துக்கிட்ட 0.018
கிராம் நீர் மூலக்கூறுனா அதுல 6.022 இன்ட்டு 10⁻20 நீர் மூலக்கூறுகள் அதற்குள்ள பிரசன்ட் ஆயிருக்கும். 7வது 1 மார்க். 1 கிராம் மாசு கலந்த மெக்னீசியம் கார்பனேட் மாதிரியை, மெக்னீசியம் கார்பனேட்னா MgCO3, இதை நான் சூடு பண்றேன் அப்படின்னா இதுல முக்கியமான பாயிண்ட் வெப்பச்சிதைவு அடையாத மாசுக்களை கொண்டது. அதுக்குள்ள மாசுக்கள் இருக்கும், ஏன்னா மாசு கலந்ததுன்னு சொல்லிட்டாங்க, அந்த மாசுக்கள் இருக்கும். ஆனா அதை சூடு பண்ணீங்கன்னா அந்த மாசு என்ன ஆகாது, எந்த பாதிப்புக்கும் உள்ளாது அப்படிங்கிற பாயிண்ட்டை நாம மனசுல வச்சுக்கணும். முழுமையாக வெப்பச்சிதைவிற்கு உட்படுத்தும் போது 0.44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயு வருது அப்படின்னா இந்த மாதிரியில எவ்வளவு மாசு இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். கேள்வி நாம மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிறோம், அதை நாம சூடு பண்றோம். எவ்வளவு எடுத்துக்கிறோம்னா 1 கிராம். 1 கிராம் தூய மெக்னீசியம் கார்பனேட் எடுத்துக்கிறோமான்னா கிடையாது. நாம் எடுத்துக்கிட்டது என்னது, மாசு கலந்தது. அப்படி சூடு பண்ணும்போது அதுல எவ்வளவு வரும்னா 0.44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வாயு கிடைக்குது. அப்ப அந்த வாயுனுடைய சதவீதம் என்னன்னு மன்னிக்கணும், அந்த மாதிரியினுடைய மாசு சதவீதம் கண்டுபிடிக்கணும். முதல்ல மெக்னீசியம் கார்பனேட்டோட ஃபார்முலா எழுதிக்கிறோம். 7வது 1 மார்க். MgCO3 இதை நீங்க சூடு பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு MgO plus CO2. அப்ப மெக்னீசியம் கார்பனேட் எடுத்து உடைச்சீங்கன்னா உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். 1 மோல் மெக்னீசியம் கார்பனேட்னா 1 மோல் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இப்ப நாம செய்ய வேண்டியது 1 மோல் மெக்னீசியம் கார்பனேட்னா அதோட எடை என்னன்னு கண்டுபிடிக்கணும். மெக்னீசியம் கார்பனேட்ல மெக்னீசியம்னா 24 கிராம் இருக்கும், கார்பன்னா நம்மளுக்கு 12, ஆக்சிஜன்னா நம்மளுக்கு 16 × 3, 24 + 12 + 48. அப்போ மொத்தமா நம்மளுக்கு 8 2 10 14 14 4 மிச்சம் 1 3 4 8. அப்ப 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் எடுத்திருந்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடை பொறுத்த வரைக்கும் கார்பனுக்கு 12 + ஆக்சிஜனுக்கு 16 × 2, இப்போ 12 + 32னா 44 கிராம் இருக்கும். அப்போ 1 மோல் மெக்னீசியம் கார்பனேட் தூய நிலைமையில் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும். இங்க நாம எடுக்க வேண்டியது என்னது அப்படின்னா 100%. இங்க நாம அதுதான் 84 கிராமுக்கு நம்மளுக்கு 44 கிராம் கிடைக்குது. இது எப்பன்னா தூய நிலைமையில். அப்ப 100% தூய 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டை சூடு பண்ணீங்கன்னா வெப்பப்படுத்த வெளிப்படக்கூடிய வெளிவரும் CO2வின் எடை எவ்வளவுன்னா 44 கிராம். இது எப்போ அப்படின்னா தூய நிலைமையில் இருக்கும்போது. அப்ப தூய நிலைமையில் இருக்கிறப்போ நீங்க 100% தூய 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்துறீங்கன்னா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னு சொல்லிக்கிறாங்கன்னா 44 கிராம். உங்களுக்கு கணக்குல அவங்க கொடுத்துருக்குறாங்க, நீங்க எடுத்துக்கிட்டது 1 கிராம் மெக்னீசியம் கார்பனேட். இதை வெப்பப்படுத்துனீங்கன்னா வெளியில வரக்கூடிய கார்பன் டை ஆக்சைடோட அளவு 0.44 கிராம். நீங்க 1 கிராம் எடுத்தா 0.44 கிராம் கிடைக்கும். ஆனா இது எப்போ அப்படின்னா மாசு கலந்தது. மேல இருக்கிறது தூய 84 கிராம், கீழே இருக்கக்கூடியது மாசுள்ள மாசு கலந்த. அப்போ 1 கிராம். இப்ப இதுல 84 கிராம் நீங்க எடுத்திருந்தீங்கன்னா அப்போ 1 கிராம் 84 மாத்திருக்கோன்னா 84 பெருக்கி இருக்கிறோம். அதே மாதிரி இந்த 0.44ஐயும் நீங்க 84 பெருக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்குன்னா 84 பெருக்குனீங்கன்னா 36.96 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ அப்போ 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட் மாசு கலந்த மெக்னீசியம் கார்பனேட்டை பர்ன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 36.96 கிராம் கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கிடைக்கும். இப்ப எவ்வளவு தூய்மையா இருக்குது அப்படின்னு நாம சொல்லணும். இங்க நம்மளுக்கு என்னது அப்படின்னா
44 கிராம் கார்பன் டை ஆக்சைடு வெளியில வருதுன்னா 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை தரும் மெக்னீசியம் கார்பனேட்டின் தூய தன்மை தூய தன்மை அப்படிங்கிறது 100%. ஏன்னா மேல அதைத்தான் நாம் எழுதிக்கிறோம். இதுல மன்னிக்கணும், இதுல இந்த முதல் பாயிண்ட்ல 100% தூய 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டை வெப்பப்படுத்தும் போது வெளியில வர கார்பன் டை ஆக்சைடோட எடைங்கிறது 44 கிராம்னு சொல்லிக்கிறோம். அந்த பாயிண்ட் தான் கீழே திருப்பி எழுதியிருக்கிறோம். ஸோ இந்த வலது பக்கம் இருக்கிற 44 இடது பக்கம் கொண்டாட்டோம். இப்போ 44 கிராம் கார்பன் டை ஆக்சைடை நாம தரணும்னா தரக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டோட தூய தன்மை அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 100%. இப்போ எனக்கு 1 கிராம், இப்போ நான் இதுக்கு என்ன வேணும், 1 கிராம் கார்பன் டை ஆக்சைடு தரக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டினுடைய தூய தன்மை அப்படிங்கிறது எவ்வளவுன்னா 100/44. ஏன்னா இந்த இடத்துல 44 கிராம ஒன்னா மாத்திட்டோம். அப்ப என்ன பண்ணிருக்கிறோம்னா 44ஆல டிவைட் பண்ணிருக்கிறோம். இடது பக்கம் என்ன விஷயம் வேலையை செய்யறோமோ அதே தான் ஈக்குவேஷனோட வலது பக்கமும் செய்யணும், ஈக்குவல்ட்டோட வலது பக்கமும் செய்யணும். இப்ப 44 வகுத்தா 1 ஆயிரும். அதே மாதிரி 100ஐயும் 44ஆல வகுக்கிறோம். இங்க நம்மளுக்கு மேல மாசு கலந்த 84 கிராம் மெக்னீசியம் கார்பனேட்டை பர்ன் பண்ணா எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு கிடைக்கும்னா 36.96 கிராம். அப்போ 36.96 கிராம் கார்பன் டை ஆக்சைடை தரக்கூடிய மெக்னீசியம் கார்பனேட்டுடைய தூய தன்மைனா 100/44 × 36.96. இப்போ அது 100ஆல பெருக்கினீங்கன்னா 3696/44 அப்படின்னு வரும். இதை டிவைட் பண்ணீங்கன்னா இதோட வேல்யூ உங்களுக்கு எவ்வளவு கிடைக்குன்னா 84% கிடைக்கும். சரிங்களா? அதாவது தூய சதவீதம் அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா 84%. அப்ப மாசு அப்படின்னா எவ்வளவுன்னா 100ல இருந்து இதை கழிச்சிடணும். 100ல இருந்து 84 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 16% கிடைக்கும். அப்ப நீங்க எடுத்துக்கிட்ட அந்த மாதிரியில மாசு எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 16%. தூய தன்மை எவ்வளவு இருக்குன்னா 84% அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. ஸோ 8வது 1 மார்க். 6.3 கிராம் சோடியம் பைகார்பனேட்டை நாம 30 கிராம் அசிட்டிக் அமில கரைசலோடு சேர்த்து பின்னர் எஞ்சியுள்ள கரைசலின் எடை 33 கிராம் அப்படின்னா வினையின் போது வெளியேறிய கார்பன் டை ஆக்சைடுடைய மோல்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்க சொல்றாங்க. இங்க முதல்ல எடுத்துக்கிட்டது எதை மிக்ஸ் பண்ண போறோம்னா சோடியம் பைகார்பனேட்டையும் அசிட்டிக் அமிலத்தையும். இது நம்மளுக்கு அமிலத்தினுடைய வினையில வரக்கூடியது. சோடியம் பைகார்பனேட் இதை நாம் என்ன பண்ணிருக்கோம்னா அசிட்டிக் அமிலத்தோட சேர்க்கிறோம். இது நீங்கள் எடுத்துக்கொண்டது அமிலமா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சோதனை. இது அமிலம்னு இருந்ததுன்னா சோடியம் பைகார்பனேட்டோட உங்களுக்கு என்ன பண்ணா நுரைச்சு போகும். அப்ப இதுல என்ன கிடைக்குன்னா அசிட்டிக் அமிலத்தோட சேர்த்துறதுனால சோடியம் அசிட்டேட்டும் பிளஸ் கொஞ்சம் மேல எழுதிட்டோமோ கீழே எழுதிக்கலாம் 8. அசிட்டிக் அமிலத்தை எடுத்துக்கிறோம். இதை நாம சோடியம் பைகார்பனேட்டோட சேர்க்கிறோம்.
சேர்க்கிறப்ப என்னென்ன கிடைக்குதுன்னா சோடியம் அசிட்டேட்டும் ப்ளஸ் நீர் மூலக்கூறும் ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடும் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ இந்த கணக்கில் உங்களுக்கு அவங்க என்ன கொடுத்துட்டாங்கன்னா அசிட்டிக் அமிலம் எவ்வளவு எடுத்திருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்கன்னா 30 கிராம், சோடியம் பைகார்பனேட் 6.3 கிராம். ஸோ இது உங்களுக்கு 30 கிராம், இது 6.3 கிராம். இவ்வளவு எடுக்கிறீங்கன்னா வினை விளைபொருளோட அளவும் உங்களுக்கு அவ்வளோதான் இருக்கணும். இதில் வினையில கிடைக்கக்கூடிய வினை விளைபொருளோட அளவு எங்கே இருக்கிறது, இது ரெண்டும் சேர்ந்து எவ்வளவு அப்படின்னா 33 கிராம். கார்பன் டை ஆக்சைடு மட்டும் எவ்வளவுன்னு கேட்குறாங்க. இப்போ இடது பக்கம் கூட்டுனீங்கன்னா 36.3 கிராம் வரும். வலது பக்கம் உங்களுக்கு 33 கிராம், மிச்சம் இருக்கக்கூடியது 3.3 கிராம். இப்போ கார்பன் டை ஆக்சைடோட அளவு எவ்வளவுன்னா 3.3 கிராம் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனா கேள்வி என்ன கேட்டிருக்கிறான்னா அது 3.3 கிராம் இருந்துட்டு போட்டும், நீங்க அதுல எவ்வளவு மோல்களின் எண்ணிக்கை இருக்குன்னு கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்கிறான். அப்ப மோல்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா மேல சொன்ன மாதிரி நிறை பை மோலார் நிறை. இப்போ மோல் அப்படிங்கிறது நிறை டிவைடட் பை மோலார் நிறை. நிறை எவ்வளவு அப்படின்னா 3.33, மோலார் நிறை அப்படிங்கிறது 44. இப்போ 33 into 10 power minus 1 divided by 44. அப்போ 3, இது 4, 3/4 அப்படின்னா 0.75 into 10 power minus 1 0.075 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இப்போ இதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடுடைய மோல்களின் எண்ணிக்கை அப்படிங்கிறது எவ்வளவு அப்படின்னா உங்களுக்கு 0.075 மோல் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இந்த வகுப்புல நாம முதல் பாடத்துல நாம 8 1 மார்க்குக்கு உண்டான ஆன்சர் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஸோ 9th 1 மார்க்ல இருந்து நாம அடுத்த கிளாஸ்ல கன்டினியூ பண்ணுவோம். இதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? நோ சார். உங்களுக்கு எப்போ நான் நடத்திட்டு இருக்கிறப்போ டவுட் இருந்தாலும் நீங்க அப்பவே கிளாரிஃபை பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்லயுமே நீங்க அந்த மெசேஜ் போட்டீங்க அப்படின்னா நாங்க உங்களுக்கு அதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம். நன்றி. தேங்க்யூ சார்.
பெங்களூர். எங்க ஒர்க் பண்ணீங்க நீங்க? ஓ, மஹிந்திரா டிராக்டர்ஸ்.